7 ஆண்டுகள் கள ஆய்வு செய்து உருவாக்கப்பட்ட அஞ்சாடி நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்துள்ளதாக ஆசிரியர் பூமணி தெரிவித்தார். திருநெல்வேலியை அடுத்துள்ள ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த பூ மாணிக்கவாசகம் கூட்டுறவுத்துறை இணை பதிவாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவர் 40 ஆண்டுகளுக்கு மேலாக பூமணி என்ற பெயரில் சிறுகதை, கட்டுரை, நாவல்கள் படைத்து வருகிறார். இவரது முதல் சிறுகதையான அறுப்பு 1971 தாமரை இதழில் வெளியானது. கடந்த 2012 கிரியா பதிப்பகத்தினர் வெளியிட்ட இவரது அஞ்சாடி என்ற நாவலுக்கு 2014ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது கிடைத்துள்ளது. விருதுக்காக எழுதவில்லை என்று தன்னடக்கம் காட்டினார் பூமணி. சிவகாசி கலவரம், தென் மாவட்ட வன்முறை தொடர்பாக 150 கிராமங்களில் மேற்கொண்ட கள ஆய்வுதான் இந்த நாவல் என்ற பூமணி இதற்காக 7 ஆண்டுகள் உழைத்துள்ளதாக தெரிவித்தார். வெறுமனே வருவது எழுத்தல்ல, பாதிப்பின் உள்ளத்திலிருந்து வர வேண்டும் என்று பூமணி கூறினார். எல்லாத்தையும் ஒரே திறமைகள் விஷயங்கள இருக்காதில்ல. பல எழுத்தாளர்கள், குறிப்பா மலையாள எழுத்தாளர்கள் எனக்கு ஆதர்சமா இருந்திருக்காங்க. இங்கே ராஜநாராயணன், சுந்தரராமசாமி, இப்ப மசோமுத்திரம், இப்படி எல்லாருடைய இது நம்ம படிச்சதுனால இவர் இதுல இப்படி பண்ணிருக்காரு, ஆமா அதுல இப்படி அப்படிங்கிற நல்ல விஷயங்களை நம்ம மனசுல பதிய வச்சுக்கிறோம். மொழி நடைய யார்ட்டுன்னு காப்பிடிக்க முடியாது. அத மாதிரி இது எழுதுறதுங்கிறது சரி, நமக்குள்ள ஒரு மொழி உருவாகணும். படைக்கிறவன் ஒரு படைப்பாளி கதையோ கட்டுரையோ எழுதுறதுக்கு அந்த படைக்கிற மனப்பான்மைக்கு இவனுடைய இதுதான், இவனுடைய மொழிங்கிறது. மொழியை பத்தி ரொம்ப பிரபலமா பேசுறாங்க. இந்த நாவல்ல மொழி சிறப்பா செய்யப்பட்டிருக்கு. எப்படி அனுபவங்களை படைக்கிறேன்னா அதே மாதிரி மொழியும் படைக்கணும். மொழியை படைச்சாதான் அது அந்த அனுபவத்துல சரியா சேரும். இந்த மொழியை படிக்கிறவனுக்கு இதெல்லாம் இது ஒரு 200 வருஷம் சரித்திரங்கும் போது கடாமடான் இருக்கும் அனுபவங்கள் எல்லாம். அந்த அனுபவங்களை வச்சுக்க நல்ல மொழியில சொன்னீங்கன்னா சரியா இருக்கும். இதுல அவங்க வாழ்க்கை 150 வருஷம் போராடி இருக்காங்க. அந்த வாழ்க்கையை பத்தி நம்ம எழுதணும். சிலாவச்சு பேசுறதுக்கு ஒரு ஆளே இல்லை. 1-2 பேர் எங்க சமூகத்தை பத்தி நல்லா எழுதிட்டீங்க, எங்க சமூகத்தை பத்தி எங்களுக்கே தெரியாத விஷயங்கள் எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவ்வளவு அனுபவங்களை படைப்பது போல் மொழியையும் படைக்க வேண்டும். இந்த விருது மேலும் எழுத தூண்டுகிறது என்று பூமணி தெரிவித்தார். பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள பூமணி தனது 67 வயதில் தற்போதும் கள ஆய்வுகளின் மூலம் பெயரிடப்படாத நாவல் ஒன்றை எழுதி வருகிறார்.